ஆகாரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவி. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி 10 வருடங்களாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி சாராள் என்ன பண்றா, அவளால தான் குழந்தை பெற்றுக்க முடியாது போல அப்படின்னு நினைச்சு, என்னுடைய அடிமை பெண், எகிப்து தேசத்திலிருந்து வந்த என்னுடைய அடிமை பெண்ணை உனக்கு நான் திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், அவள் மூலமா ஒரு பிள்ளையை பெற்றுக்கோங்கன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறார். ஆகாரும் கர்ப்பவதி ஆனா. இதனால அவளுக்கு கொஞ்சம் பெருமையாயிருச்சு, நம்மளுடைய எஜமானி அம்மாவோட நம்ம வந்து கர்ப்பவதி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பெருமை வந்ததுனால அவள் கொஞ்சம் சாராளை மதிக்காம நடந்திருக்கலாம். இல்லை சாராளுக்கு இவன் நடந்துக்கிறத பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் ஏளனம் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதனால ஆபிரகாம் கிட்ட போய் சாராள் சண்டை போடுறா, நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ தான் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, அவள் வந்து உன்னுடைய அடிமை பெண், அவள் உன் கையில் இருக்கிறா, நீ என்ன வேணுமோ அவளுக்கு செய்யலாம், அது உன்னோட விருப்பம், என்ன எதுவும் இதில் சண்டையில் இழுக்காது அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அதுலேருந்து பின்வாங்கிக்கிறான். இதனால சாராள் அவளை ரொம்ப அதிகமாக கொடுமைப்படுத்தினா. இந்த கொடுமை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறா, அவள் அங்கேருந்து வீட்டிலேருந்து வெளியில் ஓடி போயிட்டா. கர்த்தர் அவரை போகிற வழியில் அவளை கண்டார். கண்டு சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அவளை விசாரிக்கிறார், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவளை விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணணுன்றதை அவர் போதிக்கிறார். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் அவள்கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் உனக்காக இருக்கிறேன், உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுடைய சத்தத்தை அவர் கேட்டாரு அப்படின்றத அவளுக்கு உறுதிப்படுத்துறார். அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்குறார். இதை நம்ம விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடினமான வேலை. ஆகார் சாராளால் கடினமான வேலைகளை செய்ய வைக்கப்பட்டாள். அவள் வந்து கர்ப்பமாக இருக்கிறா. அந்த சமயத்தில் அதிகமான வேலை சொல்லும் போது அவளால் அந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியல. உபத்திரவம், வலி, வேதனை, தூக்கம் இல்லை. இதனால பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறா. அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவளுக்குன்னு ஆறுதல் சொல்லவோ தேற்றவோ அவளுக்கு உதவி செய்யவோ யாருமே கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, ரொம்ப கடினமாக தான் இருந்தது. ஏன்னா எகிப்துல யோசேப்பே அறியாத புதிய பார்வோன் வந்தா. அவன் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கிறாங்க. ஆனால் அதை பார்த்து இந்த மாதிரி இவங்களை பெருக விடக்கூடாது, அவங்க பெருகிட்டாங்கன்னா நமக்கு எதிராக யாராவது யுத்தம் பண்ண வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இவங்க நம்மளை வீழ்த்திட்டு தோற்கடிச்சிட்டு நம்மளுடைய தேசத்தை அவங்க சுதந்திரமாக்கிக்குவாங்க, அதனால இவங்களை அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சாங்க. அதனால அவர்களுக்கு சுமை சுமக்கிற வேலைகளை கொடுத்தாங்க. 11ஆம் வசனம், அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையில் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். 2 பட்டணங்களை கட்டுறாங்க. அதுக்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களை தான் வேலை வாங்குறாங்க. அதிகப்படியான நேரம் எடுத்து அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் சுமை சுமக்கிற செய்து அவர்களை என்ன பண்ணுறாங்க, ஒடுக்குறாங்க. அதிகமான சுமை சுமக்கிறதுனால அவங்க என்ன ஆவாங்க, ரொம்ப சோர்ந்து போவாங்க, அவங்க வந்து பலவீனப்பட்டு போவாங்க அப்படின்னு நினச்சா. ஆனாலும் அவர்கள் யாரும் சோர்ந்து போல. அவன் எவ்வளோ ஒடுக்குனானோ அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பெருக தான் செஞ்சாங்க. இதனால அவளுக்கு பயங்கரமான வெறுப்பு வந்துடுது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்கள் அனுபவிக்கிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து விடுவிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு. அவங்க அனுபவிக்கிற வேதனைகளை நான் பார்த்தேன், அவங்க அனுபவிக்கிற பாடுகளை நான் பார்த்தேன், அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், அவங்க கைக்கு அவங்களை விடுதலையாக்கி நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் கசப்பானது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. ஏன்னா கடினமான வேலை, அதிகமாக உபத்திரவப்படுத்துகிறாங்க. சரியான வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறாங்க, அடித்து உதச்சி வலி ஏற்படுத்துகிறாங்க. உடம்பளவில் வலி, மனசளவில் வலி, சரியான தூக்கம் இல்லை. ஏன்னா அதிக நேரம் வேலை வாங்குறாங்க, ஓய்வு இல்லை, அவங்கள கொடுமையாக நடத்துகிறாங்க. அந்த அளவுக்கு உபத்திரவம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க. அந்த கூக்குரலை தேவன் கேட்டார். அவங்க படுற வேதனையை அவர் பார்த்தார். இன்றைக்கும் இன்னைக்கு அநேகர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க மேலதிகாரி உங்களை வந்து கடினமான வேலைகளை கொடுத்து உங்களை எப்படியாவது இந்த வேலையை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கலாம்.
நிறைய வேலையை என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கலாம். இந்த டைம்குள்ளே இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் மைண்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் தள்ளிடுவாங்க. இந்த சமயத்துக்குள்ளே இந்த வேலையை நான் என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி வருத்தப்படுறவங்களா இருக்கலாம். எவ்வளோ லேட்டாக போனாலும் பரவாயில்ல, நைட்டு 10 மணிக்கு போறியோ 12 மணிக்கு போறியோ, ஆனால் காலையில் சீக்கிரமாக 9 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துவாங்க. அப்படி லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கட் பண்ணிடுவோம், சேலரி கட் பண்ணுவோம், லீவ் கேட்டால் லீவ் கொடுக்க மாட்டோம், பர்மிஷன் கேட்டால் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். இப்படி பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? ஆஃபீஸில் இப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும், ரொம்ப மனசோர்வாக இருக்கும், மைண்டெல்லாம் ரொம்ப ப்ரெஷராக, ஐயோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, டெய்லி ஒரு ரொட்டீன் வாழ்க்கை மிஷினை போல் இருக்குது. காலையில் எழுந்துச்சு கிளம்பி ஓடணும், சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸில், நைட்டு வரைக்கும் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். இப்படி அதிகமான ப்ரெஷரில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம். உங்கள் மனமும் உடலும் சோர்ந்து போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம். எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கே. ஆகார் என்ன பண்ணா, அவளுக்கு அந்த அவளுடைய வாழ்க்கையே கசப்பானதுனால அவளுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போனா. அதே மாதிரி இன்னைக்கு அநேகர் அப்படி நினைக்கலாம், சே எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு, இந்த இடத்துல இருந்து ஏன் நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்? உங்களுக்கு இருக்கிற சில கமிட்மெண்ட்ஸு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா மனவலி, உடல் வலி, சோர்வு, உபத்திரவம், கடினமான வேலை, கொடுமையாய் நடத்துகிறாங்க. சிலர் வீட்டிலேயே கூட என்ன பண்ணுவாங்க, கணவனோ சரி இல்லை மாமியார் மாமனாரோ அந்த பெண்ணை கொடுமையாக நடத்துவாங்க இல்லையா? அவங்களுக்கும் என்னதான் தோணும், இந்த இடத்துலேருந்து எப்படியாவது நம்ம வெளியில் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற சில ஆட்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது, பல குடும்பங்களிலும் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது. ஒரு ஆளை வந்து அதிகமான வேலை வாங்கி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள உபத்திரவப்படுத்தி அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல், ஓய்வு இல்லாமல், மனசோர்வு, உடல் சோர்வு, இப்படி அதிகமான ப்ரெஷரில் போய் எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்காக பேச யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். அவர் உங்களை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் எவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலோட மனக்கவலையோட ஒடுங்கி போயிடாம உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுடைய உபத்திரவத்தை கண்டார். அவர் பார்க்காம இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன். இஸ்ரவேலுடைய உபத்திரவத்தை அவர் என்ன பண்ணாரு, பார்த்தார். பார்த்தது மட்டும் இல்லை, அவர்களுக்காக ஒரு ரட்சகரை அனுப்புகிறார். நீ போய் அவங்கள அந்த பார்வோனின் கையிலிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி. அதே போல இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில, கடினமான சூழ்நிலையில யாருக்கிட்டையாவது நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவங்களுடைய கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க ஒரு ரட்சகரை உங்களுக்காக அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் ரொம்ப நாள் இந்த உபத்திரவம் இருக்காது, அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார்.